வாங்க உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாடு எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். இந்தியாவின் குடியரசு தினம் ஜனவரி 26. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏன் அந்த தேதின்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த கதை ஆரம்பிக்கிறது நம்ம குடியரசு உருவாகிறதுக்கு 20 வருஷம் முன்னாடி, அதாவது 1930ல. சரியா, இதே ஜனவரி 26ஆம் தேதி 1930ல பூர்ண ஸ்வராஜ், அதாவது முழு சுதந்திரம் தான் எங்க இலக்குன்னு அறிவிச்சாங்க. அந்த வரலாற்று சிறப்புமிக்க நான நினைவு கூறத்தான் நம்ம அரசியலமைப்பு சட்டமும் அதே தேதியில அமலுக்கு வந்தது. ஆனா கதை இதோட முடியல. இதுக்கு பின்னாடி ஜோதிட ரீதியா ஒரு காரணமும் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு உலகியல் ஜோதிடம். இது மனுஷங்களோட ஜாதகத்தை மட்டும் இல்ல, ஒரு நாட்டோட தலையெழுத்தையே கணிக்குமா. ஒரு நாடு அதிகாரப்பூர்வமா உருவான தேதியை வச்சு அதோட ஜாதகத்தையே உருவாக்குறது தான் இந்த முறை. அப்போ பாருங்க, ஒரே தேதிக்கு 2 காரணம். ஒன்னு சரித்திரம், இன்னொன்னு ஜோதிடம். சரி, அப்படி அந்த நாள்ல கிரகங்கள் என்ன நிலையில இருந்துச்சு? ஒரு முக்கியமான கிரகம் தான் இதுக்கு காரணம். அதுதான் சனி கிரகம். வேத ஜோதிடப்படி சனி பகவான் நீதி, கட்டுப்பாடு, ஒழுக்கத்தோட அடையாளம். அன்னிக்கு சனி அதோட சொந்த ராசியான மகரத்துல இருந்துச்சு. இது ரொம்ப வலுவான மங்களகரமான அமைப்பா பார்க்கப்பட்டுச்சு. கட்டமைப்பு, நீதி, ஸ்திரத்தன்மை, இந்த குணங்கள் எல்லாம் நம்ம குடியரசுக்கு அடித்தளமா அமையும்னு நம்புனாங்க. இந்த கிரக அமைப்பு இந்தியாவுக்கு ஒரு பிரபஞ்ச ஆசிர்வாதமா, ஒரு வாக்குறுதியா பார்க்கப்பட்டது. இந்த கண்ணோட்டம் குடியரசு உருவானதுக்கு மட்டும் இல்ல, நம்ம வரலாறு முழுக்க இத தொடர்ந்திருக்கு. போர்கள்ல இருந்து பொருளாதார மாற்றங்கள் வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகளுக்கும் கிரக பெயர்ச்சிகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது. நம்ம ஆதாரங்கள்ல ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது. இந்திய குடியரசின் கதை வெறும் சரித்திரம் இல்ல, அது ஒரு வானியல் காவியம். வரலாற்றை எழுதுறது மனுஷங்க மட்டும்தானா, இல்ல நட்சத்திரங்களுமா? யோசிச்சு பாருங்க.